வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. கன்னி ராசி கன்னி லக்னம். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களை சமயோகித புத்தியாளர்களாகவும் ஃப்ளெக்சிபிலிட்டியான நபர்களாகவும் தற்சார்பு சிந்தனைகள் மற்றும் சுயநலத்தன்மை உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த ராசியும் லக்னமும் ஒன்றாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும். கிளியராக சொல்லணுன்னா ஒரு 10 வருஷம் நல்லா இருப்பாங்க, அப்புறம் 10 வருஷம் கஷ்டப்படுவாங்க, திரும்பவும் 10 வருஷம் நல்லா இருப்பாங்க, திரும்பவும் 10 வருஷம் கஷ்டப்படுவாங்க. இப்படி மாறி மாறி இவங்களுடைய வாழ்க்கை நிலை போய்கிட்டே இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளும் மனிதர்களும் தான் மாறி மாறி வந்து போயிட்டுருப்பாங்களே தவிர இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு சைடில் அது பாசிட்டிவாக வேலை செஞ்சது அப்படின்னா இன்னொரு சைடில் அது நெகட்டிவாக வேலை செய்யும். அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கும் இவங்க தான் முழு பொறுப்பாளர்களாகவும் காரணக்கர்த்தாகவும் இருப்பாங்க. அதாவது இவங்களை மீறி எந்த ஒரு விஷயம் நடக்காது இவங்களோட லைஃப்பில். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ சுய ஜாதகத்தில் ஒரே ராசி ஒரே லக்னம் அமைப்பு வந்துடுச்சு அப்படின்னாலே அவங்களுடைய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் எண்ணங்களால் ஈர்க்கப்பட்டு வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி வச்சுப்பாங்க. பட் அதுவே அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டது அப்படின்னா வாழ்க்கையில் நெகட்டிவ் எண்ணங்களால் தாக்கப்பட்டு அடிக்கடி வெக்ஸ் ஆகிப்பாங்க, நொந்துக்குவாங்க, பட் திரும்பவும் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. பட் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே கொஞ்சம் மந்தமாகவும் வெக்ஸான மாதிரியும் இருக்கும். ஸோ சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பொதுவாகவே ஒரே ராசி ஒரே லக்னமாக அமைஞ்சது அப்படின்னா நடக்கும். அதில் இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இது பக்கா பேலன்ஸ்டான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். முழுவதுமாக பாசிட்டிவ் சைடும் போக முடியாது, முழுவதுமாக நெகட்டிவ் சைடும் போக முடியாது. பட் அதுக்காக இவங்க மத்தியஸ்தர்களாக மத்திய நிலையிலேருந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இடம் காலம் மனிதர்களை பொறுத்து சூழ்நிலைகளை பொறுத்து இந்த விஷயங்கள் மாறுபடும். நல்ல விதமாக இருந்தது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி மாறி அதோடு அடாப்ட் ஆக பார்ப்பாங்க. அதுவே மோசமானதாக இருந்தது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி மாறி அதற்கு அடாப்ட் ஆக பார்ப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே சரி தவறு நல்லது கெட்டது அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுகளும் கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் தான் முக்கியம். சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்து கொண்டு செயல்படணும்.
இதை ஆங்கிலத்தில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலை முழுவதுமாக இவங்களுக்கு பொருந்தும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் வாழ்க்கையில் குறிப்பாக மோசமான சூழ்நிலைகளில் இந்த மாதிரியான காரியங்களில் இவங்களுக்கு ரொம்பவுமே பாசிட்டிவாக வேலை செய்யும். எப்படியோ பொழைச்சிப்பாங்க. பட் அதுவே ஒரு சோஷியல் லைஃப் அப்படின்னு வரும்போது மற்றவங்க குற்றம் குறை சொல்கிற மாதிரி சூழ்நிலைகள் மாறிடும். என்னதான் இவங்க மற்றவங்களுக்கு அனுசரித்து போனாலும் மற்றவங்களுடைய பார்வைக்கு இவங்க ஏதாவது ஒரு குற்றம் குறை செய்யக்கூடியவங்களாகத்தான் தெரிவாங்க. பொதுவாகவே இவங்க நல்ல புத்திசாதுரியர்கள், புத்திசாலித்தனம் அதிகம் இருக்கும், யூகத்திறன் இவங்ககிட்ட அதிகம் இருக்கும், தொலைநோக்கு சிந்தனையோடு தான் எப்போவுமே செயல்படுவாங்க, நட்பை அதிகம் விரும்பக்கூடியவங்க, போட்டா போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. பெரும்பாலும் சமாதான பிரியர்களாகத்தான் இருக்க விரும்புவாங்க. பட் அதே நேரம் தற்சார்பு சிந்தனைகளும் சுயநலமும் இவங்ககிட்ட அதிகமாக வேலை செய்யும். எப்போவுமே தான், என்னுடையது, தனக்கு அப்படிங்கிற நிலையில் தான் இவங்க எல்லா விஷயங்களையுமே யோசிப்பாங்க. தனக்கு மிஞ்சின பிறகு தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இவங்ககிட்ட அதிகமாக வேலை செய்யும். ஸோ முதல்ல நம்மளை கவனிப்போம், அதுக்கப்புறம் மற்றவங்கள பார்க்கலாம். இது யாராக இருந்தாலும் சரி, குடும்பத்தாரை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒரு யோகா அமைப்புகள் விசேஷமாக வேலை செய்யும். இவங்க மற்றவங்களை கண்டு கொள்கிறாங்களோ இல்லையோ, பட் மற்றவங்க, அதாவது இவங்களை சுற்றி இருக்கிறவங்க, உறவுகளாகட்டும் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க மேலே ஒரு தனி அஃபெக்ஷன் வச்சுருப்பாங்க. இவங்களை எதிர்பார்த்து தான் சில விஷயங்கள் காரியங்களை செய்துட்டு வருவாங்க. ஸோ மற்றவர்களுடைய அரவணைப்பையும் எதிர்பார்ப்புகளையும் பெற்றவங்களாக இருப்பாங்க. பட் இவங்களுக்கு மற்றவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவு. அதாவது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தனக்கு மிஞ்சின பிறகு தான் தானமும் தர்மமும். முதல்ல நம்மளை பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்றவங்களை கவனிப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ மற்றவங்க மேலே அல்லது மற்றவங்க சார்ந்த விஷயங்களை இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். இதனால் மற்றவங்களுடைய பார்வைக்கு இவங்க பெரும்பாலும் கொஞ்சம் சுயநலவாதிகளாகத்தான் தெரிவாங்க. பட் அதே நேரம் தற்சார்பு சிந்தனை உடையவங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க, யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தன் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் இவங்ககிட்ட அதிகமாக வேலை செய்யும். ஸோ எப்படியோ தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு இருப்பவங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு மனமும் புத்தியும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ நினைத்ததை செயல்களாக மாற்றக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. ஸோ ஒரு விஷயத்தை நினச்ச மாதிரி அதை செய்து முடிச்சுடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் குறுக்கு வழிகளை கையாண்டாவது அதை செய்து முடிச்சுடுவாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ், நெகட்டிவ், நல்லது கெட்டது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இவங்க பிடிவாதக்காரங்களில் பட் நினச்சதை செஞ்சு முடிச்சுடுவாங்க. அதே போல் காசு பண்ண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் அதிக ஆர்வம் கொண்டவங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் காசு, பணம், கொடுக்கல் வாங்கல், சேமிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பொருளாக காணப்படும். அதாவது இவங்களுக்கு இந்த பொருளாதார வாழ்க்கை, இந்த பணத்தின் மீது அதீத பற்று இருக்கும். அப்படி இல்லைன்னா அதீதமான வெறுப்பு இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் சரி, இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத, மறக்க முடியாத ஒரு விஷயமாக மாறும். அதீதமான வெறுப்புகளே அதன் மேலே இருந்தாலும் திட்டாவது அதை பற்றி தான் நினச்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது இவங்களுடைய லைஃப்பில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பேரும் புகழோட செல்வாக்கான அந்த பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியும். பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னா இதன் விஷயங்களால் சங்கடப்படுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கொள்வாங்க. அதாவது பொருளாதாரம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும், பட் அது திரும்ப ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளாக கொண்டு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களாம் பர்சனலாக போய் செய்யணுங்கிறது கூட இல்லை, யாரோ செஞ்ச விஷயங்களை இவங்க தூக்கி சுமக்கிற மாதிரி கூட மாறும். ஸோ இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை தான் வேலை செய்யும். பொதுவாகவே இந்த கன்னி அப்படின்னு வந்துட்டாலே ராசி ஆகட்டும் லக்னம் ஆகட்டும், குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கான்ட்ரவர்ஸான நிலைகளை தான் வேலை செய்யும். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சிக்கல்கள், மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அதை சமாளிச்சுக்கிட்டே இவங்களுடைய குடும்பத்தை இவங்க நடத்தி வருவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு சமாளிப்புத்தன்மை அல்லது சகிப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்க முடியும். பட் இங்கே கன்னி ராசியும் கன்னி லக்னமாக அமைகிறதுனால
இந்த விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சூழ்நிலைகள் ரீதியாகவும் இந்த கான்ட்ரவர்சியான நிலைகளை இவங்க அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதன் காரணமாக மன ரீதியாகவும் இவங்க இந்த விஷயங்களால் கொஞ்சம் சஞ்சலப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதற்காக குடும்ப வாழ்க்கையை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட முடியாது. குடும்பத்துக்குள்ளே போராட்ட நிலைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். அதை இவங்க தொடர்ந்து எதிர்கொண்டுகிட்டே வருவாங்க, மன ரீதியாகவும் சரி புத்தி ரீதியாகவும் சரி. வேடிக்கையாக சொல்லணும்னா, ஒருவேளை குடும்பத்தில் திடீர்னு அமைதியான சூழல் நிலவுச்சு அப்படின்னா இவங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும், ரொம்ப டல்லாகிடுவாங்க, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அரசல் புரசல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை இவங்க சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதுதான் விஷயம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் அந்த கான்ட்ரவர்சியான நிலைகளோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பட் அதற்காக அதை நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதே போல் குடும்ப உறுப்பினர்களும் அப்படி தான். இவங்க மற்றவங்களுக்காக செயல்படுறாங்களோ இல்லையோ, மற்றவங்க இவங்களுக்காக செயல்படக்கூடிய தன்மை இயற்கையாகவே அமையும். அந்த வகையில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பை கிடைக்க பெற்றவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய பார்வையும் கவனமும் இவங்க மேலே தான் இருக்கும். பட் வேடிக்கை என்னென்னா, அது நல்லதுக்கும் பொருந்தும் கெட்டதுக்கும் பொருந்தும். நல்லது நடந்தாலும் இவங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க, குடும்பத்துக்குள்ள ஒரு கெட்டது நடந்தாலும் இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நிற்கும். பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யும். குறிப்பாக அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுடைய அம்மா ஒரு சிறந்த காரியவாதி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய குடும்பத்தில் அதிகமாக வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்காக பர்சனலாக நிறைய விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். இவங்களுடைய அம்மாவின் கண்காணிப்பிலேருந்து இவங்க தவறவே முடியாது. அதே போல் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான். பெரும்பாலும் இவங்களுடைய தந்தை நல்ல அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல ஜோவியலான பர்சனல் தான். குறிப்பாக இவங்க மேலே அக்கறை அன்பை காட்டக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பாங்க. பட் அளவுக்கு மீனால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஓவர் சென்டிமெண்ட் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி இவங்களுடைய அன்பு பாசங்களே ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அது தெரிந்தோ தெரியாமலோ அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இவங்க மூலமாக உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது ஒரு காலகட்டங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் போகும். மற்றபடி பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. அடுத்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் டைப். அதில் தன்னுடைய வயதை ஒத்து இருக்கக்கூடியவங்ககிட்ட ரொம்பவுமே ஈஸியாகவும் அடாப்ட் ஆகும் பழகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதிலும் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க செய்கிறாங்களோட கண்டிப்பாக அவங்க இவங்ககிட்ட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்குவாங்க, எல்லாத்தையுமே செய்யவும் செய்வாங்க. பட் என்னென்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப அதிகமாக ஒரு விஷயம் போகும்போது அங்கே சில பிரச்சனைகள் தானாகவே உருவாகும். அந்த மாதிரி தான் உடன்பிறப்புகள் வகையில் சில சங்கடங்கள் அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய வகையில் தான் இருக்குது. இளைய உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இல்லைன்னா நிறைய விஷயங்களில் கொஞ்சம் ஒட்டாத தன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சுமூகமாகவும் ஆதாயம் தரக்கூடிய வகையிலையும் அமையும். குறிப்பாக இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சுய விருப்பத்தின் அடிப்படையில் தான் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதனால் இந்த காதல் திருமணங்கள் நிறையவே கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னென்னா, இதில் நிலைப்புத்தன்மையை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க இயற்கையாகவே சென்டிமெண்ட் பீரியர்கள் அல்ல, யதார்த்த வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ காதலிக்கும் போது விழுந்து காதலிப்பாங்க. பட் திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்ணு காணாமலுமே இருப்பாங்க. இல்லைனா திருமணம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க. வாழ்க்கையை நகர பார்த்திங்கன்னா கண்ணும் காணாமலுமே இருப்பாங்க. அதே போல் இவங்களை நேசிக்கக்கூடிய வாழ்க்கை துணையை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக எல்லா விஷயங்களும் பார்த்து செய்கிறாங்களோ இல்லையோ, இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்காக எல்லா விஷயங்களும் பார்த்து செய்வாங்க. பட் திரும்ப அதே விஷயங்கள் தான். எல்லாமே கொஞ்சம் ஓவர் டோஸாக போகும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரவே செய்யும். செய்கிறதெல்லாம் இப்படி மற்றவங்க செஞ்சுருவாங்க, கடைசியில் தப்பு அப்படின்னு வரும்போது மட்டும் இவங்களை காட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் அப்படிங்கிறது போகும். அதே போல் இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதாவது சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் வந்தது அப்படின்னா இந்த விஷயங்களில் இதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பட் அசுப கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தது அப்படின்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குறிப்பாக அதற்கும் இவங்க தான் முக்கிய காரணமாக இருப்பாங்க. அதாவது இந்த திருமண விஷயங்களும் ரொம்பவுமே பெக்யூலராக இருப்பாங்க. எனக்கு இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு வாழ்க்கை துணை பற்றின எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தேடி கழிச்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இந்த லேட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்ததாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு சொன்ன விஷயங்களே தான். பெரும்பாலும் இவங்களுடைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காரியவாதிகள், சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்பவுமே அடமென்டல். குணாதிசய வகையில் இவங்களுக்கும் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஏன்னா இயற்கையாகவே இவங்க தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவங்க. பட் இவங்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். பிடிவாதம் பிடிச்சா பிடிச்சது தான். அதனாலேயே கோபமும் அவசரத்தனமும் அவங்ககிட்ட அதிகமாக வேலை செய்யும். பட் நல்ல செயல் வீரர்கள் நினச்சதை அடம் பிடிச்சாவது செய்து முடிச்சுடுவாங்க. அதே போல் இவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரயாணங்களில் விருப்பங்கள் அதிகமாக இருக்கும். அடிக்கடி எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் வயதாக ஆக ஆன்மீக விஷயங்கள், இந்த மித்தாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்ததாக நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள், பெரும்பாலும் இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் எப்போவுமே ஒரு கலவையான அமைப்பில் தான் வேலை செய்யும். அதாவது நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் இது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய வகையில் இவங்களுடைய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அமையிறது இல்லை. தாமரையிலையும் தண்ணீரையும் போல் அது எப்போவுமே ஒட்டியும் ஒட்டாமலும் தான் வேலை செய்யும். திடீர்னு பாசத்தை ஓவராக காட்டுவாங்க, திடீர்னு பகையை ஓவராக காட்டுவாங்க. எப்படி எந்த நேரத்தில் எது மாறும் அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. பட் இவங்க நேச்சராகவே அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. பட் இருந்தாலும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகளை தான் வேலை செய்யும். அடுத்த சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது இவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்கும். சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் சொன்ன பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு சிறப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கவே செய்யும். ஸோ அதன் மூலமாக இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களும் தனி இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியவங்க தான். ஸோ இந்த விஷயங்களில் அடிப்படை தேவைகளாவது இவங்களுக்கு எப்படியாவது பூர்த்தி ஆகிடும். அடுத்த தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். பட் என்னென்னா இவங்க சுய விருப்பத்தின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவங்க. ஸோ அதனால் சுய தொழிலாகட்டும் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மட்டும்தான் செய்வாங்க. இல்லைன்னா அதை கண்ணு கழுவவே மாட்டாங்க. அதே போல் ஸ்மார்ட் ஒர்க்கில் தான் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இவங்களுக்கு செட்டே ஆகாது. ஸோ ரொம்பவுமே மெனக்கெட்டு வேலை செய்கிறது, இல்லை டைமுக்கு வேலையை முடிக்கிறது, இதை செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயத்தோடு வேலை இதெல்லாம் இவங்ககிட்ட செட்டே ஆகாது. பட் இவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதை செஞ்சுடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எந்த ஒரு விஷயங்கள் காரியங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் இவங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அது இவங்களுக்கு சாதகமாக அமையும். ஸோ ஓவராலாக இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிலிட்டியான நபர்கள் தான். அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது. பட் இவங்களுடைய வாழ்க்கை நிலையை பொறுத்த வரைக்கும் தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படிங்கிற பழமொழி தான். ஸோ அதை இவங்களால் உணர்ந்து கொள்ள முடியுது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை எல்லா விஷயங்களும் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.